நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். ஐஷோ 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 நான் பேட்டர்ன் சரியா தான் கொடுத்தேன். வெண்பா தான் கரெக்டா வாங்கல. நான் நல்ல கையை நீட்டி தான் கொடுத்தேன். ஆனா அவ ஓடிட்டு இருந்ததால கீழே விட்டுட்டா. அவ கையில பேட்டர்ன் பட்டுச்சு. அதனால தான் அந்த பேட்டர்ன் நான் விட்டேன். ஆனா எல்லாரும் என்னையே குறை சொல்றாங்க. ஏய் ஐஷோ, இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? தூக்கம் வரல டாடி, அதனால தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஏதோ பேசிட்டு இருந்த. டாடி, நான் அந்த பேட்டர்னை வெண்பா கையில தான் கொடுத்தேன். அவ தான் கீழே விட்டுட்டா. ஆனா பழி மொத்தமும் என் மேல விழுந்துச்சு. எல்லாரும் என்ன திட்டினாங்க டாடி. நீ இன்னும் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமா டாடி, அந்த கிரவுண்ட்ல நாங்க வின் பண்ணுவோம், எல்லாரும் என்ன பாராட்டுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் பண்ண தப்பால எல்லாரும் என்ன அசிங்கமா பார்த்தாங்க. அது எனக்கு எவ்வளவு ஷேம் ஆயிடுச்சு தெரியுமா? ஐஷோ, தப்பு நடந்தது நடந்துருச்சு. நீ இனிமே அதுக்காக எவ்வளவு கவலைப்பட்டாலும் நடந்ததை மாத்த முடியுமா? முடியாது டாடி. அப்புறம் எதுக்கு இன்னும் அதையும் நினைச்சு கவலைப்பட்டு இருக்க? ஆனா கண்ணை மூடினாலே அந்த கிரவுண்ட்ல தலை குனிஞ்சு நின்னதான் ஞாபகம் வருது டாடி. தூங்கவே முடியல. ஐஷோ, தப்பு நடந்தது நடந்துருச்சு. அது என்ன காரணம்னு யோசிக்கிறதுனால இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல. காட்ஸ் கிரேஸ், நீயும் வெண்பாவும் ஜெயிச்சிட்டீங்க. இனிமே அந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கோங்க. அதுக்காக இப்படி அதையே யோசிச்சுட்டுலாம் இருக்க கூடாதுமா. யூ ஹாவ் டு மூவ் ஆன், ஓகே? அடுத்த காம்படிஷனை பத்தி யோசி. இப்படி நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கறனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. இங்க வா. இங்க பாரு ஐஷோ, உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட்டை எப்படி சரியான வழியில பயன்படுத்தணும்னு நினைச்சாலே நீ நல்ல இடத்துக்கு வரலாம். ஆனா சமீபமா நீ தேவையில்லாம இன்னொருத்தவங்களோட உன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம நேத்து இருந்ததை விட இன்னைக்கு ஒரு ஸ்டெப் பெட்டர் ஆகணும். நாம நேத்து ஓடினதை விட ஃபியூ செகண்ட்ஸ் ஆவது இன்னைக்கு கம்மியா ஓடணும். அப்படி யோசிச்சாதான் நாம பெட்டரா இருக்க முடியும். அதுவும் இல்லாம இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால பெட்டரே ஆக முடியாது. ஃபர்ஸ்ட் உன் கூட இருக்கிறவங்கள அப்ரிஷியேட் பண்ண பழகு. அவங்க மேல பொறாமையோ வெறுப்போ நிச்சயமா வச்சுக்க கூடாது. பொறாமையும் வெறுப்பும் உன் மனசுல வந்துச்சுன்னா நிச்சயமா அது உன்னை வளரவே விடாது. உன்னை பின்னாடி தான் எடுத்துட்டு போகுமே தவிர உன்னை முன்னாடி போகவே விடாது. நாளைக்கு 100 மீட்டர்ஸ் ரேஸ் இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசி. ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் அதைத்தான் யோசிப்பாங்களே தவிர நடந்ததெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க மாட்டாங்க. அத பத்தி தான்டா யோசிக்கணும், சரியா? தேவையில்லாம எதை பத்தி. என்ன ரெண்டு பேரும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, ஐஷு தூங்காம நின்னுட்டு இருந்தா, அதான் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். ஐஷு, என்னமா பிரச்சனை? ஏன் தூங்காம இருக்க? சொல்லு. இவ ரிலே ரேஸ்ல சரியா ஓடல, அதே நினைச்சு தனியா புலம்பிட்டு இருந்தா. அதான் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன். நாளைக்கு 100 மீட்டர் ரேஸ் இருக்குல்ல, அதுக்கு தான் தைரியம் சொல்லிட்டு இருந்தேன். யாரு? நீயா? ஆமா. ஏன்? நான் அவளுக்கு போதுமான தைரியம் சொல்லி கொடுத்துதான் வச்சிருக்கேன். நீ ஏதாவது சொல்லி அவளை குழப்பி விட்டுறாத. ஐஷு, வாமா. என்னமா பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனைனாலும் அம்மா கிட்ட தான் சொல்லணும், புரியுதா? சரிங்க மம்மி. வா, போய் தூங்கலாம், வா.
இதோ பாருங்க நீங்க எதிர்பார்த்த கேக் ஓகே. இந்த கேக் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேக். கணிகா, கேக்ல என்ன எழுதி இருக்குன்னு பாரு. அதுக்குள்ள இப்பவே சாப்பிட ரெடி ஆயிட்ட. கேக்ல என்ன எழுதி இருந்தா என்ன? நான் சாப்பிட தான் வந்திருக்கேன். கேக்க தான் பார்த்தேன். ஆன்ட்டி, இவளுக்கு கொஞ்சம் கேக் எக்ஸ்ட்ராவா கொடுங்க. கண்டிப்பா கொடுத்துடலாம். கங்க்ராச்சுலேஷன் வெண்பா ஐஸ்வர்யன் போட்டிருக்கு. ஐஷு இல்ல, அதான் வருத்தமா இருக்கு. வெண்பா ஐஷுவை இன்வைட் பண்ணிருக்கலாம்ல. நீங்க 2 பேரும் தானே ஜெயிச்சிருக்கீங்க. ஆமா ஆன்ட்டி, நீங்க ஐஷுவையும் கூப்பிட்டுருக்கணும். இது டீம் கேம். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணணும். எங்களுக்கும் கூப்பிடணும்னு ரொம்ப ஆசைதான். ஆனா ரொம்ப யோசிச்சுதான் வேண்டான்னு முடிவு பண்ணோம். ஏன் ஆன்ட்டி, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா அவங்க மம்மி எங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லையே. நேத்தே கிரவுண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல. ஐஷு அம்மாவால வெண்பாவை எல்லாரும் பாராட்டுறத நார்மலா எடுத்துக்க முடியல. ரொம்ப கோவப்படுறாங்க. தற்செயலா பிடி மாஸ்டர் வெண்பாவை ஆங்கர் பொசிஷன்ல நிப்பாட்டி வச்சாரு. அது கூட அவங்க சண்டை போட்டாங்களே. இந்த செலிப்ரேஷனையும் அவங்க விரும்ப மாட்டாங்க. அதனாலதான் கூப்பிடல. வெண்பா, நீ யாவது கூப்பிட்டுருக்கலாம்ல. அவன் உன் ஃப்ரெண்டு தானே. கிரவுண்ட்லயே நான் கை கொடுத்தேன் துளசி. அவன் என் கையை தட்டி விட்டு போயிட்டா. அவன் முன்னாடி மாதிரி இல்ல, ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறா. நான் எவ்வளவு பேசினாலும் என் கூட பேச மாட்டேங்கிறா. நான் இப்ப கூட ஐஷுவை ரொம்ப மிஸ் பண்றேன்டி. ஓகே ஓகே ஓகே, cheer up cheer up. இன்னொரு நாள் இன்னொரு சமயத்துல ஐஷுவையும் வர வச்சு அப்புறம் இன்னொரு செலிப்ரேஷன் பண்ணலாம். ஓகேவா? கட் பண்ணு. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி. இது பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லடி. நான் சும்மா ஃபன் பண்ணேன். சரி வெண்பா, கட் பண்ணு. ஓகே, இப்ப கேக்க கட் பண்ணி உங்க எல்லாருக்கும் தருவேன். நீங்க சாப்பிடணும். அலிமா, என் பேரும் ஐஷோட பேர் இருக்க போர்ஷன் மட்டும் கட் பண்ணாதீங்க. அது அப்படியே இருக்கட்டும். ஐஸ் அம்மா உங்க கூட அவ்வளவு சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமும் நீ ஐஸ் பேரை கேக்ல எழுதிருக்க. யூ ஆர் சோ கிரேட் வெண்பா. ஐஷோட நல்ல ஃப்ரெண்டு. இதே இடத்துல உட்காந்து நாங்க விளையாடி இருக்கோம், பேசியிருக்கோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்கோம். அதெல்லாம் என்னால மறக்க முடியாது. நானும் ஐஷுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்திருக்கேன், பாடம் சொல்லி கொடுத்திருக்கேன். என்னாலயும் மறக்க முடியாது. கீர்த்தனா, மொபைல்ல வீடியோ எடுத்துட்டியா? எடுத்துட்டேன்டி. ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாம். கீர்த்தனா, போட்டோ உன் மொபைல்ல இருக்கட்டும். அத சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன் அங்கிள்? அத பார்த்தா ஐஷு வருத்தப்படுவாள்ல, அதனாலதான். ஆன்ட்டி, வெண்பாவும் நீங்களும் அங்கிளும் ஐஸ் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா ஐஸ் அம்மா அப்படி நினைக்கலையே. நீங்களே அப்படி யோசிக்காதீங்க. மத்தவங்க எப்படி யோசிக்கிறாங்க நாம நினைக்க கூடாது. நாம நம்ம மனசாட்சிக்கு உண்மையா இருக்கணும். கடவுளுக்கு பயந்து நடக்கணும். சரியா? ஓகே. மல்லி, எல்லாருக்கும் கேக் கட் பண்ணி கொடு. ஏன் இந்த போட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியால போடக்கூடாது? ஐஷு ஃபீல் பண்ணா பண்ணட்டும். அப்பயாவது இப்படி நடக்க கூடாதுன்னு அவளுக்கு புரியட்டும். ஹலோ. ஐஷு, செம்ம செலிப்ரேஷன். நீ மிஸ் பண்ணிட்ட. வெண்பா வீட்ல நாங்களே எவ்வளவு ஜாலியா இருக்கோம் தெரியுமா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உங்க வீட்ல தூங்கிட்டு இருக்கியா?
ஏ குட்ரி நான் பேசுறேன். ஐஷோ பேரண்ட்ஸ்னா வெண்பா பேரண்ட்ஸ் தான் பேரண்ட்ஸ். அவளோட ரிலேரே சக்சஸ செம்மையா கொண்டாடிட்டாங்க. இப்போ நாங்க செம்ம வைப்ல இருக்கோம். ஏய் குடுடி. ஏ ஐஷு, இங்க கேக், பீஸா, பர்கர்னு சென்னையில இருக்க அத்தனை ஸ்நாக்ஸையும் வெண்பாவோட டாடி கொண்டு வந்துட்டாரு தெரியுமா? ஏ குட்ரி, கேக்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ் வெண்பா அண்ட் ஐஷோடு போட்டிருக்காங்க. அவங்க ஃபேமிலியோட ஜென்டில்னஸ் வேற லெவல். ஏய் குடுடி. ஐஷு, என்ன இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் கிரேட்டடி. உங்க மம்மி ஃபைட்டர் ஃபிஷ், சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்க குட்ரி. இந்தா. ஏ நாங்க இப்போ வரைக்கும் மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். நீ வரியா ஐஷு? நீ சரியா ஓடலதான், ஆனாலும் ஃபைனல்ல வெண்பா ஜெயிச்சிட்டால. வாடி செலிப்ரேட் பண்ணுவோம். ஏ குட்ரி. ஐஷு நீ மட்டும் இங்க வரலன்னு வச்சுக்கோயே, நீ தான் ரியல் லூசர், வெண்பா தான் ரியல் வின்னர். நாளைக்கு ஸ்கூல்ல எல்லாரும் நீ சரியா ஓடலன்னா உன்னை இன்வைட் பண்ணலன்னு பேசுவாங்க. நீ கிளம்பி வாடி. ஏய், நான் தான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல, உங்களுக்கு புரியலையா? ஏன் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்றீங்க? ஏய் யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஐஷு கிட்டடி. ஐஷு என்ன சொல்றா? அவளையும் இன்வைட் பண்ண வேண்டியதானே? இன்வைட் பண்ண, ஆனா அவ கோவமா பேசுறா. போன் என்கிட்ட கொடு. ஐஷு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க, அதான் செலிப்ரேஷனே. உன்னை கூப்பிடணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். உன் மம்மி கோவமா இருக்காங்களா, அதான் எங்க மல்லிமாவே வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் தான் ரொம்ப மிஸ் பண்றேன் உன்னை. நீ போய் சொல்ற. நீ என்னோட எனிமி. நீ ஏன் என்ன மிஸ் பண்ற? அங்க எல்லார்கிட்டயும் உன்னால் தான் அந்த ரேஸ்ல ஜெயிச்சோன்னு சொல்றியா? நான் உன்கிட்ட எப்பவுமே பேச போறது இல்ல. சச்சா, நான் அப்படிலாம் சொல்லல. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நம்மளாம் ஒரே டீம். நம்ம வின் பண்ணாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் சொந்தம் தான். நம்ம லூஸ் பண்ணா கூட நம்ம ரெண்டு பேருக்கு தான் சொந்தம். என்கிட்ட இப்படி பேசுற, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேற மாதிரி பேசுற. உன்னால் தான் வின் பண்ணோன்னு பேசுற. வாட் ப்ராமிஸ் ஐஷு? நான் அப்படி பேசவே இல்ல. நீ அப்படி பேசாமையா எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்றாங்க? இனிமே என் கூட பேசாத, எனக்கு கால் பண்ணாத, போனை வை. ஏய் என்னாச்சுடி? ஒண்ணும் இல்ல. என்னம்மா, என்னாச்சு? ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன இன்சல்ட் பண்றாங்க மம்மி. இன்சல்ட் பண்றாங்களா? என்ன இன்சல்ட் பண்றாங்க? அவங்க எல்லாரும் வெண்பா வீட்ல ரேஸ் வின் பண்ணாத செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க மம்மி. எனக்கு ஃபோன் பண்ணி கிண்டல் பண்றாங்க மம்மி. நீ சரியா ஓடல, ஆனால வெண்பா ஜெயிக்க வச்சுட்டால. நீ இந்த செலிப்ரேஷன்ல கலந்துக்கலான்னு இன்வைட் பண்றாங்க மம்மி. சோஷியல் மீடியால போட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோஸ்ல எல்லாம் நான் மட்டும் இல்ல மம்மி. நாளைக்கு ஸ்கூலுக்கு போனா எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்கல்ல. நான் சரியா ஓடுறதால தான் அந்த பார்ட்டிக்கே என்னை இன்வைட் பண்ணலன்னு பேசுவாங்க. ஏன் மம்மி எல்லாரும் என்னை இன்சல்ட் பண்றாங்க? நீங்களே பாருங்க. பசங்களா நிறுத்துங்க. இந்தாங்க சாப்பிட்டு டான்ஸ் ஆடுங்க. சாப்பிடாம ஆடக்கூடாது, மயக்கம் வரும். ஆன்ட்டி, இப்போ நாங்க வெண்பா வின் பண்ண சந்தோஷத்துல இருக்கோம். ஸ்நாக்ஸ் எல்லாம் வேண்டாம். ஸ்நாக்ஸ் வேண்டானா ஜூஸ் அது குடிக்கணும். ஆன்ட்டி ஆன்ட்டி கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறோம் ஆன்ட்டி. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வருவேன். அப்ப எல்லாரும் சாப்பிடணும், ஓகேவா? ஓகே ஆன்ட்டி. என்ன மல்லி, பசங்க என்ன சொல்றாங்க? ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட மாட்டறாங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஆடட்டும் ஆடட்டும்.
கொஞ்ச நேரம் ஆடினா பசிக்கும், அப்புறம் சாப்பிடுவாங்க. அவங்க ஆடுறத பார்த்தா இப்போதைக்கு செலிப்ரேஷன் முடியாது போலங்க. தீபிகா ஃபோன் பண்றாங்க. என்னவா இருக்கும்? தெரியல, எடுத்து பேசு. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நல்லா பேசுறாங்கன்னா ஐஷு அனுப்பி வைங்கன்னு கேளு, இல்லனா சத்தம் இல்லாம விட்டுரு. ஓகேவா? ஹலோ. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என் பொண்ணை மொத்தமா அழிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன சொல்றீங்க? நாங்க ஏன் அப்படி முடிவு பண்ணணும்? அப்ப நீ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு என்னடி அர்த்தம்? ஏதோ உன் பொண்ணு மட்டும் தான் ஓடி ஜெயிச்ச மாதிரி எல்லாரையும் இன்வைட் பண்ணி பார்ட்டி வச்சிட்டு இருக்க. மேடம், குழந்தைங்க வெண்பாவும் ஐஷுவும் வின் பண்ணதை செலிப்ரேட் பண்ணணும்னு கேட்டாங்க. அதனால அவங்களை இன்வைட் பண்ணி சின்னதா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்ன தப்பு இருக்கு? அது என் பொண்ணு ஓடுனதுனால வந்த சக்சஸ். அதை ஏதோ உன் பொண்ணு மட்டும் தான் ஜெயிச்ச மாதிரி கொண்டாடிட்டு இருக்க. ஏன் பொண்ணு இல்லாம நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்? இதோ பாருங்க, ஐஷுவையும் கூப்பிடணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா நீங்க எதுக்கு கோவப்படுவீங்க, எதுக்கு கோவப்பட மாட்டீங்கன்னு எதுவுமே தெரியலையே. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களை கூப்பிட முடியும்? போய் சொல்லாதீங்க. புருஷனும் பொண்டாட்டியும் நாடகம் போடுறீங்களா? எனக்கு கால் பண்ணீங்களா இல்ல என் பொண்ணுக்கு தான் கால் பண்ணீங்களா? எதுவுமே பண்ணாம செலிப்ரேஷனை வச்சுட்டு நாங்களா தெரிஞ்சு கூப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்க கேட்கலாம் தான் இருந்தோன்னு நீங்க கதை சொல்றீங்களா? ஐஷுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு அது வெண்பாவோட சக்சஸ்னு ப்ரூவ் பண்ணணும். அதானே உங்களுக்கு வேணும்? மேடம், டோட்டலா தப்பா பேசுறீங்க. எங்க மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்ல. போய் நீங்க பண்றது எல்லாமே பித்தலாட்டம். பிடி மாஸ்டர் கரெக்ட் பண்ணி ஆங்கர் பொசிஷன்ல இருந்த என் பொண்ணு இப்ப லீட் பொசிஷனுக்கு வர வச்சு வேணும்னே அவளை தடுமாற வச்சீங்க. இப்போ உங்க பொண்ணோட சக்சஸ கொண்டாடிட்டு இருக்கீங்க. என்னாச்சு? என்னென்னமோ பேசுறாங்கங்க. டீம் சக்சஸ வெண்பாவோட சக்சஸ் ஆக்க விரும்புறோமா? நம்மள கேவலமா பேசுறாங்க. போன கூட என்ன மேடம் பிரச்சனை உங்களுக்கு? ஏன் அது உன் பொண்டாட்டி சொல்லலையா? உனக்கு வர நான் தனியா சொல்லுமா? குடும்பமா சேர்ந்து என் பொண்ணோட கனவு அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என் பொண்ணு உங்க பொண்ணுக்கு போட்டியா ஓடிடக்கூடாது. அவளை சைக்காலஜிக்கலா முடக்கி போடணும். அதானே உங்க திட்டம்? இங்க பாருங்க மேடம், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நாங்க இந்த சக்சஸ வெண்பாவால மட்டும்தான் நடந்துச்சுன்னு எங்கேயுமே சொல்லல. இன்னும் சொல்ல போனா அவ கட் பண்ண கேக்ல கங்க்ராட்ஸ் வெண்பா ஐஷுன்னு தான் போட்டிருக்கோம். அதனால நீங்க அனாவசியமா எங்க மேல எல்லாம் பழி போடாதீங்க. நீங்க தான் எப்பவுமே டபுள் கேம் ஆடுவீங்களே. புள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவீங்க. உங்களை எல்லாரும் ஜென்டிலான பேரண்ட்ஸ்னு சொல்லணும். அதுக்கு இந்த மாதிரி கேக்ல எல்லாம் பேர் எழுதி எல்லாரும் முன்னாடியே சீன் போடுவீங்க, அப்படிதானே? இன்னொரு பக்கம் என் பொண்ணுக்கு போன் பண்ணி என் பொண்ணு சரியா ஓடல, வெண்பா தான் ஓடி ஜெயிச்சான்னு பேச வைப்பீங்க. இதுதானே உங்க கேவலமான புத்தி? இன்ஸ்பெக்டர் தீபிகா, நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பழியெல்லாம் எங்க மேல போடுறீங்க. நாங்க எப்பவுமே ஐஷுவையும் வெண்பாவையும் பிரிச்சு பார்த்ததே இல்ல. எந்த குழந்தையும் பிரிச்சு பார்த்தது இல்ல. எல்லா குழந்தைங்களுமே எங்க குழந்தையா தான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அது எங்க வீட்டுக்கு வந்து போறாங்கல்ல, எல்லா குழந்தைங்களுக்கும் தெரியும். நீங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதனால ஏங்க கொடுங்க. இத பாருங்க, உங்க ப்ரொஃபஷனுக்காக உங்களை மதிக்கிறோம். ஆனா நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துக்கிறீங்க. ஐஷு நல்ல குழந்தை, அவ மனசுலயும் நஞ்ச விதைச்சிட்டீங்க. இப்பெல்லாம் அவளும் உங்களை மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதே மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ சரி பண்ண முடியாதபடி தப்பா வளர்ந்து நிப்பா. அன்னைக்கு நீங்க தான் வருத்தப்பட போறீங்க. ஏய் மல்லி, எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? என் மேல உனக்கு பயம் இல்லாம போச்சுல? விஜய் உன்னை எப்படியும் காப்பாத்திடுவாங்கிற திமிர பேசுறல நீ. நீ ரொம்ப நாள் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இன்னைக்குதான் என் பொண்ணு வின் பண்ணிட்டு வந்திருக்கா. ஆனா இந்த நாள்ல கூட என் பொண்ணு அழ வச்சிட்டீங்கல்ல, உன்னை இதே மாதிரி அழ வைப்பேன். கதறி கதறி அழ வைப்பேன். என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. இவங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க? சந்தோஷத்தையே கெடுக்குறாங்க. மல்லி, இங்க பாரு, அவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் திருத்தவே முடியாது. இனிமே கால் பண்ணா எடுக்காத. நீ போய் குழந்தைங்களுக்கு ஜூஸ் கொடுப்போ. இந்தா போ. மயில கிளம்பிட்டியா? ரெடியா? ரெடி மாமா, இதோ வர மாமா.
ஹலோ சார் வந்துடுறேன் சார். கொஞ்ச நேரத்துல. மயில ரெடியா? ரெடி மாமா. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது வந்து தம்பி, இந்த மாதிரி கோர்ட்டுக்கெல்லாம் போய் நம்ம குடும்பத்துல யாருக்கும் பழக்கம் இல்லைல்ல. திடீர்னு கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கா. இது பாரு மயில, போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட் இது எல்லாமே கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி இன்னொரு ஆபீஸ், அவ்வளவுதான். அங்க கால் எடுத்து வச்சாலே கௌரவம் போயிரும், மானம் போயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கிளீஷேடா யோசிக்க வேண்டாம். அந்த காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம ரைட்ஸுக்காக ஃபைட் பண்றதுக்கு இன்னைக்கு நிறைய கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன் எல்லாருமே போக வேண்டியது இருக்கும். பொண்ணுங்க முதல்ல பழைய மைண்ட் செட்ல இருந்து வெளியில வரணும், தைரியமா இருக்கணும், புரியுதா? இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.